ஹலோ ஆல் டிஆர்பி எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகி நிறைய பேர் சிவிக்கு இன்வைட் பண்ணப்பட்டிருப்பீங்க. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட லொகேஷன் வந்து சென்னையில இருக்கு. ஸோ சென்னையில இருக்கக்கூடிய இடங்கள் கொடுத்துருக்கக்கூடிய லொகேஷன் எல்லாமே கொஞ்சம் இன்டீரியரா இருக்கு. ஸோ நீங்க எப்படி அந்த பிளேஸ்க்கு போய் ரீச் ஆகலாம் அப்படின்றத விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போறோம். சென்னையில சிவி நடக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 4 நாட்கள் தான். டிசம்பர் 5, 6, 8, 9 இந்த நாட்கள்ல தான் உங்களுக்கு சிவி வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸும் நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சரி, இதே இது உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் லொகேஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க எப்படி போலாம் அப்படின்றத சொல்றேன். நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ஈஸியா இந்த இடத்துல போய் ரீச் பண்ணிருவீங்க. இதே இது மத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து வரீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களோட லாஸ்ட் பஸ் ஸ்டாப் வந்து எங்க இருக்கும்னா ஒண்ணு கோயம்பேடு இருக்கும், இல்லைன்னா கீழம்பாக்கமா இருக்கும். ஒண்ணு நீங்க கோயம்பேடுல இறங்குனீங்கன்னா நீங்க எடுக்க வேண்டிய பஸ் நம்பர் 307, இல்லைன்னா 308, இல்லைன்னா 803. இந்த 3 பஸ்ஸுமே அசோக் பில்லர் இருக்குது, இங்க டிக்கெட் எடுத்து போற மாதிரி இருக்கும். சோ அசோக் பில்லர்ல ஒன்ஸ் நீங்க இறங்கிட்டீங்கன்னா அங்க இருந்து வெறும் 500 மீட்டர் தாங்க நீங்க இந்த கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ரீச் பண்ணிடலாம். இதே இது உங்களோட லாஸ்ட் ஸ்டாப் கீழாம்பாக்கமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க எடுக்கக்கூடிய பஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 70V. நீங்க டிக்கெட் எடுக்கக்கூடிய இடம் உதயம் தேட்டர், அப்படி இல்லைன்னா அசோக் பில்லருக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பட் கீழம்பாக்கமா நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஏன்னா ஹார்ட்லி ஒரு 1.5 ஹவர்ஸ் வந்து ஜேர்னி இருக்கும். இதே இது கோயம்பேடு தான் ஈஸி, ஒரு பக்கம் தான், ஒரு 500 மீட்டர்ல நீங்க இறங்கணுன்னே வந்து போய் எடுத்துடலாம். பட் இது கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு தூரம். சரி, ஓகே. இதே இது வந்து நீங்க வந்து ட்ரெயின்ல போறீங்க அப்படின்ற பட்சத்துல ஒண்ணு எக்மோர் இல்லைன்னா சென்ட்ரல் வருவீங்க. இப்போ நீங்க சென்ட்ரல் வந்துட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து கிடையாது. ஸோ நீங்க அங்க இருந்து இறங்கி கிராஸ் பண்ணி பார்க் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதே இது எக்மோர்னா ப்ராப்ளம் இல்லை, அங்கேயே நீங்க வந்து லாஸ்ட் பிளாட்ஃபார்ம் போய் அந்த ஸ்டேஷன்ல லோக்கல் ட்ரெயின் இருக்கும். நீங்க அந்த லோக்கல் ட்ரெயின்ல மாம்பழம் இல்லைன்னா டி நகர் அப்படின்னு சொல்லி 2 கிலோமீட்டர் தான் ஓகேங்களா. அங்க இருந்து மாம்பழம் இல்ல டி நகர் எடுத்து 2 கிலோமீட்டர்ல நீங்க இந்த ஸ்கூல்ல போய் ரீச் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே உங்களுக்கு பிரசிடென்சி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கோயம்பேடு வந்து இறங்குனீங்கன்னா 27B பஸ் ஏறி போங்க, ரொம்பவே பக்கம். பிடி ஸ்கூல் ஸ்டாப் இறங்குனீங்கன்னா 10 மீட்டர்லயே ரீச் பண்ணிடலாங்க நம்மளோட பிரசிடென்சி ஸ்கூல. அப்படி இல்லைன்னா 159A பஸ் நீங்க ஏறினீங்கன்னா தசப்பிரகாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாப் வந்து நீங்க இறங்குற மாதிரி இருக்கும். அங்க இருந்து 830 மீட்டர் தான் ஓகேங்களா. அங்க இருந்து நீங்க நடந்தே கூட போயிடலாம் ஸ்கூலுக்கு. இல்ல நான் மெட்ரோல வரேன் அப்படின்ற பட்சத்துல கோயம்பேடு மெட்ரோ ஏறிடுங்க. அங்க இருந்து நேரு பார்க் இறங்குனீங்கன்னா 700 மீட்டர் தான் ஸ்கூல் போயிடலாம். கீழம்பாக்கம்ல இருந்தும் வரலாம், பட் ரொம்பவே தூரம், 2 ஹவர்ஸ் கிட்ட பஸ்லயே நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் நீங்க கோயம்பேடு ஆப்ஷனையே கேட்டு வர பாருங்க. இதே இது நீங்க ட்ரெயின்ல வந்துட்டீங்கன்னா ஒண்ணு நீங்க எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் வெளியே பஸ் ஸ்டாண்ட் வந்து 29 AET பஸ் ஏறிடுங்க. அங்க இருந்து தசப்பிரகாஷ் வந்துடலாம் ஓகேங்களா, அங்க இருந்து பக்கம் தான். இதுவே நீங்க சென்ட்ரல் வந்துட்டீங்கன்னா அங்க இருந்து வெளியில வந்து கிராஸ் பண்ணி பார்க் ஸ்டேஷன் வந்து பார்க்ல இருந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் அங்க இருந்து 28 AET பஸ் ஏறிடலாம். சரிங்களா. சோ இதுவே உங்களுக்கு சிவிக்கு ஜெய்கோபால் கரோடியா ஜிஹெச்எஸ்எஸ் விருகம்பாக்கம் வரீங்க அப்படின்னா நீங்க கோயம்பேடுல இருந்து வரீங்கன்னா M27 இந்த பஸ் நம்பர் நீங்க புடிச்சீங்கன்னா விருகம்பாக்கம் சாரதா நகர் ஸ்டாப் வந்து இறங்குனீங்கன்னா அங்க இருந்து 900 மீட்டர் தான் நீங்க ஸ்கூல் போயிடலாம். இல்ல நீங்க வந்து கீழாம்பாக்கத்துல இருந்து வரீங்க அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் இஷ்யூ தாங்க. பிகாஸ் நீங்க கோயம்பேடு போனாதான் ஈஸி. பட் இங்க வந்து 70V பஸ் போகும், பட் திருநகர் பஸ் ஸ்டாப் வரதான் போகும் ஓகேங்களா, சாலிகிராமம் வர போகாது. அதனால பெஸ்ட் கோயம்பேடு போயிட்டு நீங்க போயிடுங்க ஓகேங்களா. சோ இதுவே இது நீங்க வந்து ட்ரெயின்ல வரீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து சிங்கிள் பஸ் தான் ஓகேங்களா, 17E. சோ இந்த பஸ் நீங்க ஏறினீங்கன்னா ஸ்ட்ரைட்டா சாலிகிராமம் தான். அங்க இருந்து சாலிகிராமம் வந்து ரீச் ஆயிட்டீங்கன்னா ஒரு 10 மீட்டர் தான் உங்களுக்கு ஸ்கூல் வந்து, ரொம்பவே ஈஸி, பக்கம் தான். இதே இது உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அருகம்பாக்கம் வந்து கொடுத்திருந்தாங்கன்னா கோயம்பேடுல இருந்து ஏறுறீங்க அப்படின்ற பட்சத்துல பெஸ்ட் ஆப்ஷன் வந்து மெட்ரோ தாங்க. கோயம்பேடு மெட்ரோ ஏறிடுங்க, அங்க இருந்து அருகம்பாக்கம் மெட்ரோ வந்துருங்க. அங்க இருந்து ஹார்ட்லி ஒரு 500 மீட்டர்ஸ் தான், ஈஸியா நீங்க ரீச் பண்ணிடலாம். இல்ல நீங்க கீழம்பாக்கம் இருந்து வரீங்கன்னா டைரக்ட் ரூட் இல்ல, கோயம்பேடு ரீச் பண்ணுறது தான் பெஸ்ட் ஓகேங்களா. சோ அதான் ரொம்ப ஈஸி. அப்படி இல்ல கீழம்பாக்கம் வரணும் அப்படின்னா நீங்க பக்கத்துல இருக்கிற மீனம்பாக்கம் மீனம்பாக்கம் மெட்ரோ போயிட்டு அங்க இருந்து அருகம்பாக்கம் மெட்ரோ போயிட்டு அங்க இருந்து ஸ்கூல் போகிற மாதிரி இருக்கும். சோ உங்க பஸ் வந்து கோயம்பேடு போகிறது தான் பெஸ்ட் ஓகேங்களா. நீங்க அந்த ஆப்ஷனே மோஸ்ட்லி சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க
ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வரீங்க அப்படின்ற பட்சத்துல அகைன் லோக்கல் ட்ரெயின்ஸ்ல அருகம்பாக்கம் டைரக்ட் ஆப்ஷன் அவைலபிள் கிடையாது. நீங்க சென்ட்ரல் மெட்ரோ ஏறிக்கலாம். அங்க இருந்து அருகம்பாக்கம் மெட்ரோ வந்து போயிடலாமா. அங்க இருந்து ஸ்கூல் பக்கம் தான், ஓகேங்களா, நீங்க ஈஸியா போயிடலாம். ஸோ நம்ம ப்ரொஃபசர் அகாடமில இருந்து நீங்க வந்து ஒரு ஒரு இடங்கள்லயும் நீங்க ரீச் பண்ணணும்னா இந்த 4 இடங்களுமே ரொம்பவே பக்கம் தாங்க. ஒரு 4 to 5 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு. இப்போ நீங்க நாளையில இருந்து அடுத்த இந்த 4 நாட்கள்ல வந்து சிவிக்கு வரீங்க, உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு பிளேஸ் தேவைப்படுது. ஸோ எனக்குன்னு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்ல சென்னையில, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சென்னைக்கு வரேன், இல்லைன்னா நான் கொஞ்சம் ஏர்லியராகவே வந்து ரீச் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நினைக்கிறவங்க தாராளமா நம்மளோட அகாடமி ஆபீஸ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்னையில ப்ரொஃபசர் அகாடமி கோடம்பாக்கம்ல இருக்கு இல்லைங்களா. ஸோ இங்க நீங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேல் ஃபீமேல் அப்படின்லாம் யாருமே கிடையாது, யார் வேணாலும் தாராளமா இங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா, ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு. ஜஸ்ட் நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுவே போதும், ஓகேங்களா. நம்ம ஒரு 10 to 20 பீப்புள் வரைக்கும் நம்ம அக்கமடேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் கால் பண்ணி மட்டும் சொல்லிடுங்க. நம்ம அகாடமியோட அட்ரஸ் இருக்கு, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் கூகுள் மேப்போட லொகேஷனும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அண்ட் அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க நாளையில இருந்து சிவிக்கு சென்னை வரீங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு பிளேஸ் தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்க தாராளமா நம்மளோட ப்ரொஃபசர் அகாடமி கோடம்பாக்கம் ஆஃபீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது அகாடமி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமா மேம் அப்படி கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நான் அகாடமி ஸ்டூடெண்டா இருந்தா கூட தாராளமா உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு நம்ம அகாடமியை நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ சென்னையில அன்ஃபெமிலியரா இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு இவ்வளோ ஒரு ஒரு பெரிய நாளை ரொம்ப ஸ்மூத்தா மேனேஜ் பண்ண ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவை நம்ம எடுக்கிறோம். அண்ட் இன்கேஸ் இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, அண்ட் வி வில் கெட் பேக் டு யூ. அண்ட் இதை தவிர உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு பஸ் டிராவல் பண்றதுக்கு, நான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வரேன், எனக்கு எந்த ஒரு விவரமும் இன்னும் தெரியல அப்படின்ற பட்சத்துல இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சலோ அப்படின்ற ஆப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல நீங்க எந்த பிளேஸ்ல இருந்து எந்த பிளேஸ் போறீங்க அப்படின்ற லொகேஷன் வந்து என்டர் பண்ணிட்டா போதும், எந்த பஸ் பிடிக்கும், எவ்வளவு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்றத இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆப்லயே காட்டிடும். ஸோ அப்படி இல்ல நான் வந்து தனியா டிராவல் பண்றேன் மேம், நான் வந்து வெறும் இண்டிவிஜுவல் தான், நான் ஒரு மென் தனியா தான் வரேன், ஸோ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க இவ்வளோ சுத்தி அங்கிட்டு இங்கிட்டு போகிறதுக்கான அவசியமே இல்லை. நீங்க பைக் டாக்ஸி எடுத்துக்கோங்க, இப்போ ரீசன்ட் டைம்ல நல்லாவே அஃபோர்டபுளாவே அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க சிங்கிளா வரீங்கன்னா தாராளமா நீங்க பைக் டாக்ஸியே நீங்க மோஸ்ட் ப்ரிஃபரபிளான ஒரு விஷயம் தான், சரிங்களா. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இதையும் தாண்டி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, வி வில் கெட் பேக் டு யூ. ஆல் த வெரி பெஸ்ட்.